கொடையை தடுக்கும் தனது குரு சுக்கிரனுக்கு மாபலி சக்கரவர்த்தி அறச்சீற்றத்துடன் கடுமையாக பதிலுரைக்கிறார். வணக்கம் நண்பர்களே. மாபலி சக்கரவர்த்தி தன் குரு சுக்கிர பகவான் பலவாறு எச்சரித்தும் வரம் கேட்டு வந்த வாமனப் பெருமானுக்கு மூவடி நிலம் ஈயும் தன் அற உறுதிப்பாட்டிலிருந்து சிறிதும் தளரவில்லை. ஈவதே சிறப்பு, பிறர் ஈவதை தடுப்பதே கொடிய பகை என்று அழுத்தந்திருத்தமாக உரைத்த மாவலி இப்போது தன் குருவை நோக்கியே அறச்சீற்றத்துடன் பேசத் தொடங்குகிறார். கொடையின் மாண்பை உணராத ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்ய நரத்தை உணர்த்தும் அரிய தருணம் இது. எடுத்து ஒருவர்க்கு ஒருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது நினக்கு அழகிதோ, தகவையில் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்று விடுகின்றாய். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! கொடையின் மேன்மையைச் சொல்லும் குரலையே ராமகாதையில் நயமாக படைத்து அறத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறார் கம்பர். மாபலி சக்கரவர்த்தி குருவின் பேச்சை கடந்து வாமனனுக்கு தானம் செய்ய துணிந்தவுடன் இதை கண்ட சுக்கிரன் மீண்டும் மீண்டும் கொடையை தடுக்கிறான். இதை கேட்ட மாபலி பெருமானின் உள்ளம் குமுறுகிறது. அறத்தின் வழி நின்ற அவர் தன் குருவையே பார்த்து ஒரு பெரும் கேள்வியை கேட்கிறார். கேளுங்கள். எடுத்து ஒருவர்க்கு ஒருவர் ஈவதனின் முன்னம் ஓர் இறப்போர் வந்து நிற்க தன்னிடமுள்ள செல்வத்தை எடுத்து அந்த ஒருவருக்கு ஈகை செய்ய முனைவதற்கு முன்னதாக தடுப்பது நினக்கு அழகிதோ, தகவையில் வெள்ளி அதை வேண்டாம் என்று தடுப்பது உனக்கு அழகா சுக்கிரனே, தகவு இல்லாத வெள்ளியே என்று இடித்துரைக்கிறார் மாபலி. தகவையில் வெள்ளி என்றால் பெரிலா, பெருந்தன்மை இல்லாத பண்பில்லாத சுக்கிரனே என்று பொருள்படும். வந்தவருக்கு ஈயத் துணியும் போது வேண்டாம் என்று தடுப்பது ஒரு குருவுக்கு அழகா, அறச்செயல் செய்வோரை தடுப்பது நியாயமா என்று கனல் கக்கும் சொற்களால் வினவுகிறார் மாவலி. கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம், கொடுப்பதை தடுக்கக்கூடிய கொடியவனே என்று சுக்கிரனை நேரடியாகவே கொடியோய் என்று மாவலி அழைப்பதை பாருங்கள். அறச்செயலை தடுப்பவன் எவராயினும் அவன் கொடியவனே. அப்படி செய்பவனின் சுற்றத்திற்கு என்ன கதி ஏற்படும் தெரியுமா? உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். நீ செய்யும் இந்த கொடிய செயலால் உன்னை சேர்ந்த உன் சுற்றத்தார் உடுத்த உடையும் உண்ண உணவும் இல்லாமல் வறுமையில் வாடி நாசமாய் போவார்கள் என்று ஒரு சாபத்தைப் போல, ஆனால் தர்மத்தின் நியதியைப் போல உரைக்கிறான். வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறளே இங்கு கம்பரின் கவிநடையாய் உயர்ந்து நிற்பதை நீங்கள் காணலாம். கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் என்ற குறள் இங்கு மாவலியின் வாயிலிருந்து அறச்சீற்றமாக வெளிப்படுகிறது. அறம் செய்யாதவனுக்கும் அறம் செய்வோரை தடுப்பவனுக்கும் இதே கதிதான். தன் குருவாயிருந்தாலும் அறத்தை விளக்க முனைந்தால் அக்குருவையும் கடிந்துரைக்கும் அறச்சிந்தனை கொண்ட மாவலியின் மாண்பை எண்ணிப் பாருங்கள் நண்பர்களே. ஆம், ஈகை என்பது ஒருவரின் தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல, அது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் அறத்தின் நிலைபேற்றுக்கும் அடிப்படையானது என்பதை மாபலி நமக்கு உணர்த்துகிறார். கொடை என்பது எத்தகைய சூழ்நிலையிலும் தடைபடக்கூடாது என்ற அருணர்வை இந்த அருமையான பாடல் நமக்கு போதிக்கிறது. அடுத்த பாடலில் இந்த அறச்சீற்றத்திற்கு பிறகு மாவலி என்ன செய்தார் என்று பார்ப்போம்.